இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க அக்கினிக்கு நடுவுல போய் கொண்டிருக்கலாம், தண்ணீருக்கு நடுவுல, அலைகளுக்கு நடுவுல போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். உங்களை அப்படியே பாதியில அலைகளுக்கு மத்தியில உங்களை விட்டு விடுகிற தேவன் அல்ல. புயல் அப்படியே உங்களை தூக்கி போட்டுற தேவன் அல்ல. அக்கினிக்குள்ள தூக்கி போட்டுட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. கர்த்தர் ரொம்ப நல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நல்ல அற்புதமான சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நாம் சத்தியத்துக்குள்ளாக போலாம். தானியேல் 3வது அதிகாரம். தானியேல் 3வது அதிகாரம் பாருங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் தேசத்துல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. அந்த 3 பேர்த்து மேலேயும் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறாமப்பட்டு எப்படியாவது இவங்களை கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடந்துட்டு இருக்கிற மாதிரியே தான் அந்த நாட்கள்லயும் நடந்திருக்கு பாருங்க. இந்த 3 பேரும் கர்த்தருக்கு பயப்படுகிற வாலிபர்கள் பாருங்க. இவங்களை எப்படியாவது இழுத்து கீழே தள்ளணும், இவங்க என்ன மேல மேல போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறாம சகல ஜனங்களுக்கும். அதனால எப்படியாவது கீழே தள்ளணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, யோசிக்கிறாங்க. இவங்களை இவங்களுடைய தேவனுடைய விஷயத்துல குற்றம் கண்டுபிடித்தால் ஒழிய வேற எந்த விஷயத்திலையும் இவங்க மேல நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி நிச்சயமா இவங்களுடைய தேவனை தான் வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சிலையை பண்ணி வைக்கிறாங்க. சிலையை பண்ணி அந்த சிலையை எல்லாரும் வணங்கணும். இந்த சிலையை வணங்காதவங்க எல்லாத்தையும் தூக்கி அக்கினிக்குள்ள போட்டுறணும். அதுவும் சாதாரண அக்கினி இல்ல, எப்பொழுதும் சூடாக்கப்படுவதை பார்க்கலும் 7 மடங்கு அக்கினி அதிகமாக சூடாக்கப்படணும். அதுல தூக்கி இந்த சிலையை வணங்காதவங்கள போடணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்துட்றாங்க. அது எல்லா பக்கமும் அந்த கட்டளை பரவிருச்சு. அடுத்தது அந்த நாள் வரப்போகுது. அந்த நாள் வரும்பொழுது ராஜா எக்காலம், நாகசுரம், கிண்ணறம் முதலிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வாசிக்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து ராஜா நிறுத்தின சிலையை வணங்கணும்னு ஆர்டர் போட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். தானியேல் 3வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எல்லாரும் தாழ விழுந்து அந்த பொற்சிலைய வணங்கணும். எவனாகிலும் 6வது வசனம், தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். இப்படி ராஜா கட்டளை கொடுத்துட்டாரு பாருங்க. அதே மாதிரி எக்கால, நாகசுரம் எல்லாம் ஊதுறாங்க. எல்லா ஜனங்களும் தாழ விழுந்து வணங்குறாங்க. ஆனா இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் வணங்காம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அவர் நிறுத்தின பொற்சிலைய அவங்க வணங்கவே இல்லை பாருங்க. 12வது வசனம். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்மை தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். எல்லாம் போய் கோல் மூட்டியாச்சு ராஜா கிட்ட. நீங்க நிறுத்தின சிலைய அவங்க 3 பேரும் வணங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இவங்க 3 பேரையும் கட்டி அக்கினிக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க பாருங்க. 17வது வசனம், 17, 18 முக்கியமான வசனம். அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்களேன். 17, 18. தானியேல் 3வது அதிகாரம் 17, 18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும், அதாவது அந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக் இருக்கு. விடுவிக்காமற் போனாலும் இல்லை, தீக்குள்ள போட்டாலும் தீக்குள்ள போடாட்டியும் அந்த மீனிங்ல தான் வருது. நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இப்படி அவ்வளோ போல்டா பேசிடுறாங்க. பேசின உடனே ராஜா அவங்க 3 பேரை கட்டி தீக்குள்ள போட்டுறாரு.
அது கொண்டு போறாங்க பாருங்க, அந்த மனுஷங்கள்லாம் செத்து போயிடுறாங்க. அவ்வளோ அக்கினி சூடு, சாதாரணமா சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அக்கினியானது அதிகமாக சூடாக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க அக்கினி போன்ற பிரச்சனைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? அலைகளுக்கு நடுவுல நீங்க போய் கொண்டிருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் போது அலைகள் உன்மேல் புரளுவதில்லை, தண்ணீர் உன்மேல புரண்டு வராது, அக்கினியில் நீ நடக்கும்போது வேகாதிருப்பாய் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 43வது அதிகாரம் பாருங்க. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை, எங்கேயாவது ஆண்டவர் இந்த இடத்துல இவங்களை இன்னைக்கு கைவிட்டுட்டார் அப்படின்னு வேதத்துல எங்கேயாவது வாசிக்கிறோமா? நம்முடைய தேவன் கைவிடாத தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எங்கேயுமே ஆண்டவர் பாதியில யாரையுமே விட்டு விடுறதில்ல பாருங்க. எல்லாரையும் அவர் கரம் பிடித்து காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். நம்ம தான் தப்பு தப்பா எங்கேயாவது ஒரு வழியில ஆண்டவரை விட்டுட்டு, அவர் சொல்றதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிருவோம். வேற வழியில போயிட்டு, ஐயோ ஆண்டவர் என்னை இப்படி பாதியில விட்டுட்டாரு, ஏன்னு தெரியல, ஆண்டவர் கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கேரக்டரையே நம்ம தப்பா பேசிடுறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வந்தது அப்படின்னா இனிமேல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசாதபடி நாவை காத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தர் கூட இருந்து அவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்க இந்த 3 வாலிபர்களுக்கோ என்ன நேரிட்டதுன்னு பாருங்க. 3வது அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் பார்த்தாரு, இந்த 3 பேரையும் தூக்கி போட்டதை பார்த்துட்டு ஆண்டவரே இறங்கி இவங்களோடு கூட உள்ளுக்குள்ள அக்கினிக்குள்ள டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேரும் கை கோர்த்து உலாவுகிறது. ராஜாக்கு எப்படி இருக்கும்? ஐயோ 3 பேரை போட்டோம், இங்க 4 பேர் இருக்காங்க, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்குது, உடனே போய் அவங்கள கட்டவிழ்த்து விடுங்கன்னு உள்ள இருந்து தூக்கி போட்டு, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற யாருமே இல்லை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி ராஜா பகிரங்கமா அறிக்கை பண்ணிடுறாரு பாருங்க. எப்படி ஒரு கர்த்தருடைய கிருபைன்னு பாருங்க. 28வது வசனம் பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பிரியமானவர்களே, நீங்க அவருக்காக அவருடைய வார்த்தைகளுக்காக நிற்கும் போது எந்த இடத்துலனாலும் சரி, நீங்க வேலை செய்யற இடத்துல, வீட்டுல, குடும்பத்துல, எந்த இடத்துலனாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் பாதியில விட்டு விடுகிற தேவன் அல்ல. எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனத்துல போடப்பட்டிருக்கு, அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் முற்றுமுடிய ரட்சிப்பார் பாருங்க. ஏசாயா 43ல இன்னொரு அற்புதமான வசனம் இருக்கு. தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசாயா 43 பாருங்க. அதை வாசித்து நாம முடிப்போம். கர்த்தர் கூட இருந்து இந்த நாள்லையும் உங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால கலங்காதீங்க, தவிக்காதீங்க. இந்த கிறிஸ்மஸின் காலங்கள்ல கர்த்தர் உங்களுடைய எல்லா போராட்டங்கள், அக்கினி போன்ற சோதனைகள்ல எல்லாவற்றிலும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 43 1-2 வாசிக்கிறேன். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நம்மளை மீட்கும்படியாதான் ஆண்டவர் உலகத்துக்கு வந்தாரு. நீங்க இப்படிப்பட்ட சோதனைகள்ல மாட்டி இருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு அவரை நம்புங்க. எப்படிப்பட்ட சோதனைனாலும் பரவாயில்ல, அந்த சோதனைகள்ல இருந்து உங்களை காத்து தப்புவிக்கும்படியாக அக்கினி தீக்குள்ள தூக்கி அவ்வளோ அக்கினியில போட்டு அவங்கள வெளியே எடுத்திருக்கும் போது கூட அவங்களுடைய முடியில கூட ஒரு முடி கருகலையாம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2வது வசனம் பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது.
எப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நடுவுல நீங்க போனாலும் கர்த்தரை நம்பி நீங்க நிற்கும்போது நிச்சயமாக அவர் கூட வந்து நின்று நம்ம மூலமா அவர் மகிமைப்படுகிறார். நம்ம கூட இருந்து அவர் நம்மளை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த பிள்ளைகளை மாதிரி ஒரு தேவ பிள்ளைகள் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து எல்லாரும் இந்த இரட்சகரை மகிமைப்படுத்தும்படியாக, பிரியமானவர்களே, இப்படி விடுவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து இந்த பாவ மண்ணுல பிறந்தாரு பாருங்க. பிறந்து நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் நம்மளை விடுதலையாக்கி ரட்சித்து அவர் மகிமைப்படும்படியாக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பிரியமானவர்களே, இல்லைன்னா ஆண்டவர் வந்திருக்கலன்னா மேட்ரே வேற. எல்லாம் இருளுக்குள்ள பாவத்துல சோதனையில கடந்திருப்போம். நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் அவர் வந்தாரு. இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன், அடிமைத்தனங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் உங்களுடைய சோதனைக்கு நடுவுல அவர் வந்து நின்று உங்களை காப்பாத்தி உங்களை வெளியே எடுத்து உங்க மூலமா அவர் மகிமைப்பட போகிறார். அவர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாள்ல அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொன்ன தகப்பன் உங்களுடைய எல்லா சோதனைகள்ல இருந்தும் எல்லா இக்கட்டுகள்ல இருந்தும் உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.